மாலை முரசு வைப் பிரசன்ஸ் இன்னைக்கு வந்து ஆட்டோமொபைல் ஷோவில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடில் இருக்கும் ரைட் வித் வைப்பில். யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேஷ் ரவீந்திரன், ஃபவுண்டர் அண்ட் ஓனர் ஆஃப் பைக் சோஷியல். ஸோ உங்கள் இன்ஸ்டாகிராமில் நிறைய பார்த்துருந்துருப்பீங்க, நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு பைக்ஸ் சூப்பர் பைக்ஸ் அப்படின்னாலே வந்து பைக் சோஷியலுக்கு நிறைய பேர் வராங்க, நிறைய ஆதரவு கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் சூப்பர் பைக்ஸ் பற்றியும் ஜென்ரலாக ரேசிங் பற்றி ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஹாய் சார். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. உங்கள் லொக்கேஷன், பைக் இருக்க லொக்கேஷனே வந்து செம்மையாக இருக்குது. பீச் பக்கத்தில் ஒரு அப்படியே அழகாக பைக்கை பார்க் பண்ணிவிட்டு டெய்லி வந்து என்ஜாய் பண்ணுவோம். நீங்கள் ஒர்க் பண்ண வரதே வந்து ரொம்ப ஜாலியான ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார், சூப்பர் பைக் அண்ட் யூஸ்டு சூப்பர் பைக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சென்னையை பொறுத்த வரைக்கும் எப்படி போயிட்டுருக்கு? It's good, sir. Globally, it's a growing market. Even from the new purchase and coming to the pre-owned, new purchase எங்களுக்கு ஜாஸ்தி நடந்தால் தான் எங்களுக்கு pre-owned ஜாஸ்தி வரும். ஓகே. So as I was working with the brand Harley Davidson, so அந்த டைமில் நாங்கள் all these years whatever the bikes that we have sold, that's coming in the market now. ஓகே. ஸோ இப்போ இருக்கிற கமிங் டேஸில் எப்படி இருக்கோ அப்போ தான் லேட்டஸ்ட் பைக்ஸும் ப்ரீ-ஓன்ஸ்க்கு வரும். ஓகே. ஸோ இட்ஸ் குளோபலி க்ரோயிங் மார்க்கெட். டிஃப்ரெண்டான ஒரு மார்க்கெட். ஏன்னா இப்போ நான் ஒரு 10 வருஷம் வந்து ஒரு காசை சேர்த்து வச்சு ஒரு சூப்பர் பைக் வாங்கணுன்றவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. பட் ஸ்டில் இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் பாயிண்ட்டில் ஒரு பெரிய வண்டி புதுசாக வாங்குறதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியான ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டில் இருக்கும். அதுக்கு இன்னும் டைம் ஆகிறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்கும். பட் செகண்ட் ஹேண்டில் வந்து அதுக்கு அந்த ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ஒரு மிடில் கிளாஸில் இருக்கவங்க ஒரு சூப்பர் பைக் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார், அவங்க என்னெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணணும்? பிகாஸ் நிறைய பேருக்கு அந்த ட்ரீம் மிடில் கிளாஸ் இருக்கும். ஸோ அவங்க வந்து வாங்க வரும்போது சேவ் பண்ணி வருவாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சஜஷன் கொடுப்பீங்க? என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம்? Particularly about the middle class, see, there is no judgments in any business. அதை ஜட்ஜ் பண்ணால் தப்பாக தான் போய் முடியும். சரி. ஸோ தெர் இஸ் நோ ஜட்ஜ்மெண்ட்ஸ். எனிபடி கேன். ஐ ஹவ் கிவன் வெஹிக்கிள் டு சிஎம் ஃபேமிலி ஆல்சோ. ஐ ஹவ் கிவன் வெஹிக்கிள் டு ஆட்டோ டிரைவர்ஸ் ஆல்சோ. தெர் இஸ் ஒன் ஆட்டோ டிரைவர், வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி ஐ ஹவ். ஸோ அந்த மாதிரி அதை பற்றி சொல்லுங்க. தெர் இஸ், ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் Harley Davidson. ஸோ எங்களுக்கு ஷோரூம் இருக்கிறப்ப தெர் இஸ் ஒன் ஆட்டோ மேன் who used to come to showroom very often. நிறைய சேல்ஸ் கன்சல்டன்ட் போய் அப்ரோச் பண்ண மாட்டாங்க. பட் he comes in very enthusiastic. அட்வர்டைஸ்மென்ட்ல காட்டுற மாதிரி இருக்கு. இந்த Lamborghini அட்வர்டைஸ்மென்ட் பாத்துறோம். So he comes, he cannot buy, but he comes with the passion and he knows the updates in Tamil news media like your channel. So he must be following somewhere. So அத வச்சிட்டு எங்க கிட்ட வந்து he comes, sir, இதுதானே அந்த புதுசா வந்த லான்ச். So I also with high inspiration I talk to him and அவர்கிட்ட பேசிட்டு இருப்பேன். So அவர் ரிப்பீட்டடா மந்த்லி ஒன்ஸ் வருவாரு, 2 months ஒன்ஸ் வருவாரு. ஒரு தடவை ஈவினிங் வந்தார். எப்பவும் ரஷ் பண்ண மாட்டார். ஹி டேக்ஸ் டைம். ஒரு half an hour போல ஒரு சுற்றி பார்த்துட்டு அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டோட வெளியே போவார். அன்னைக்கு மட்டும் ரஷ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஐ ஆஸ்க்ட் ஹிம், சார், ஒய் ஆர் யூ ரஷிங்? அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி ஐ ஆஸ்க்ட் ஹிம், ஒய் ஆர் யூ ரஷிங்? ஸோ அவர் சொன்னார், பார்க்கோட்டில் ஆப்போசிட்டில் சவாரியோட யாரையோ உட்கார வச்சுட்டு ஒரு உள்ளார வந்திருக்காரு. பிகாஸ் ஹி வாஸ் கிராசிங் இட். ஓகே. தென் அப்பேரண்ட்லி ஹி பாட் ஹிஸ் கசன் டு மேக் அ புக்கிங், பட் loan did not go through. அவரால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. பட் he has done his work in a successful way. ஓகே. லோன் அப்ரூவ் ஆகனா அது அவர் தப்பாக இருக்க முடியாது. ஓகே. பட் ஆனால் ஒரு ட்ரீம் ரீச் பண்ணி ஒரு 1.5 yearsல he made the booking. ஓகே. ஸோ சம்திங் லைக் தட். ஸோ இது வேற ஒரு சிட்டிக்கு போனால் மட்டும் தான் இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் கொஞ்சம் சர்வீஸ் சப்போர்ட்டுக்கு ப்ராப்ளமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே. மிச்சபடி தெர் இஸ் கரெக்ட். அண்ட் நீங்கள் Harley Davidsonல ஒர்க் பண்ணியிருந்தீங்க, லைக் அண்ட் யூ ஆர் ஹேவிங் எ ரெக்கார்ட். Harley Davidson சேல்ஸில் வந்து ஐ திங்க் அது என்ன மைல்ஸ்டோன் சார் நீங்கள் ரெக்கார்ட்? ஸோ ஐ ஜாயின்ட் ஆஸ் அ சேல்ஸ். தென் ஐ காட் ப்ரொமோட்டட் டு சீனியர் சேல்ஸ். ஸோ ஐ யூஸ் டு செல் மந்த்லி 10 to 15 vehicles as single handed. அப்போ Harley Davidson were doing 30 to 40 numbers in a மேக்ஸிமம். அப்போ வந்து ஹார்லி தான் ஒரு பெரிய பிராண்டாகவும் வருது சென்னை. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ப்ரீமியம் பிராண்ட் ஒன்லி இன் சென்னை. அதுக்கப்புறம் தான் டுகாட்டி வந்தது, அப்புறம் தான் BMW வந்தது, ஆல் தட். So 15-20 vehicles I alone used to sell. So in my career 9 years I sold about 800 Harley Davidsons in my 800 Harley Davidsons. Yeah. And the biggest achievement so far இது வரைக்கும் பண்ணலனாக்கா I have sold Fat Boys, 9 Fat Boys in 1 month. As a single, that's 20. Fat Boy na obviously a higher level of Harley Davidson. Yes. Terminator movie Arnold யூஸ் பண்ற அதே அந்த Harley Davidson. Okay. ஸோ ஆமாம், சென்னை மாதிரி ஒரு சிட்டியில் அந்தளவுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறதுக்கான அந்த பேஷன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பைக்கிங் பேஷன்னா முன்னாடி வந்து ஈஸியாக முதலியார் குப்பம் இந்த ரைடு போகிறதெல்லாம் சில பேர் வந்து நார்மலாக இந்த டிவிஎஸ்ல வந்துலாம் நம்ம வந்து அந்த ரைடு போகிறதே பார்க்க வந்தவங்க இப்போ அதே இடத்துல அவங்க பைக் வாங்கி டிரைவ் பண்ணுறாங்க. இட்ஸ் நான் வண்டியை பற்றி எதுவும் கிடையாது, பட் இருந்தாலும் அந்த பேஷனுக்காக அவங்க வாங்கி அவங்க வந்து டிரைவ் பண்ணுவாங்க. அப்படிங்கிறது நிறைய கல்ச்சர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இல்லை? சூப்பர் பைக்கை பார்த்தாலே எக்ஸைட் ஆகும். இப்போ சூப்பர் காரை பார்த்தா எக்ஸைட் ஆகிற அளவுக்கு பைக்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். நீங்கள் எந்த ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து எந்த ப்ரைஸ் பாயிண்ட் வரைக்கும் உங்களால் வந்து யூஸ்ட் மார்க்கெட்டில் பைக்கை செல் பண்ண முடியும்? சார், ஸோ ஃபார் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்றது ப்ராப்ளி ஐ கேன் கிவ் யூ. ஃபியூச்சர் ஐ டோன்ட் நோ ஹவு த மார்க்கெட் க்ரோஸ் ஆர் வாட் வி கோனா செல். நாங்கள் ஸ்டார்ட்
பண்ணி 2.10 lakhsலேருந்து நாங்கள் ஒரு பைக் கொடுத்துருக்கோம் ஹார்லி டேவிட்சன். வெரி லோவஸ்ட் இன்வாய்ஸ் நாங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறது. ஸ்ட்ரீட் 750. ஓகே, அது மார்க்கெட்டில் 3 அந்த மாதிரி போகுது. பட் நாங்கள் அந்த ஒரு பர்டிகுலர் மாடல் 2.10 நாங்கள் கொடுத்தோம். ஐ சோல்ட் அபவுட் 45 lakhs 47 lakhs வரைக்கும் இன்வாய்ஸ் பண்ணியிருக்கோம் ப்ரீ ஒன்ல. ஓகே. என்ன மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் பைக் என்ன நீங்க வந்து சேல் பண்ணிருக்கீங்க? Here in Bike Social we have sold the world fastest vehicle which is H2. I mean the road legal. நிறைய பேர் இப்போ H2R இல்ல H2. Yes. So நிறைய பேர் ஒரு ரீசன்ட் ஒரு ஃபோரம்ல கூட கேட்டிருந்தாங்க ஃபாஸ்டஸ்ட் வெஹிக்கிள்னா அப்புறம் இதை பத்தி தான் தெரியாது அப்படின்னு. கிடையாது. பட் ரோட் லீகல்ல which you can have an approval to register and ride it in the road, அது H2. H2 எப்படி இருக்கும் சார் ஓட்டும்போது? It's a crazy vehicle sir. எந்த ஒரு சூப்பர் பைக் மாதிரி இருக்காது. ஐ மீன் அது ரொம்ப டிஃபரெண்டா தான். அதோட அட்ரினலின் அதோட புஷ் ரொம்பவே ஜாஸ்தி இருக்கும். and definitely it's a many people Kawasakiல அந்த ஒரு high end top end model H2 வந்து many people dream to see the vehicle because இது வரைக்கும் இந்தியால சேல் பண்ணது ரொம்ப கம்மி நம்பர்ஸ் தான். and yes, R1 is my first super bike in life. நான் ஸ்கூல் படிக்கிறப்ப நிறைய பேருக்கு அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சூப்பர் பைக்கா இருக்கும். ஏன்னா அந்த தெரிஞ்ச ஒரு பைக்னால Yamaha R1 தான். Correct. So that we have sold in Bike Social and we sold world highest CC which is 2500 Triumph Rocket and world most expensive gold wing touring la. Wow. So எல்லாமே நீங்க சேல் பண்ண almost touched with all blessings we've been doing it. Okay. And we have the touring models also, wide range of touring models. Harleys மாதிரி. Harleys, gold wing, even Triumph. So many touring models also we've been selling. Okay sir. இந்த மாதிரி ஒரு ஷோரூம் வச்சு நீங்கள் ரன் பண்ணும்போது இப்போ நம்ம ஒரு நீங்கள் செலிபிரிட்டிஸ் இல்லை பெரிய ஐகான்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி சேல் பண்ண வேண்டிய நிலைமை வரும். ஸோ உங்களோட டீம் அப்படின்ற போது லைக் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க, அது எப்படி நீங்கள் ட்ரெயின் பண்ணுவீங்க? நார்மல் ஷோரூம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு வண்டியை பற்றி தெரியாது. நம்ம இப்போ ஒரு ஷோரூம் போகிறோம்னா அதில் ஒரு 2 பேரில் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னொருத்தருக்கு தெரியாது. ஸோ அந்த ஹை எண்ட் கஸ்டமர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஸோ யூஸ்வலி வென் ஐ ஸ்டார்டட் மை ஒர்க் ஐ டிட் நாட் நோ எனிதிங் அபவுட் இட். ஒன்லி ஐ ஹேட் அ பேஷன் டு ஜாயின் இன் ஹார்லி டேவிட்சன். அதுவும் ஒரு சிஆர்இ ரெஃபரன்ஸ் நான் ஃபோன் பண்ணி கேட்டு இன்டர்வியூ இருக்கான்னு கேட்டு தான் நான் ஜாயின் பண்ணேன். ஸோ அப்புறம் அவங்க எனக்கு கொடுத்த ட்ரைனிங்கில் தான் ஐ எம் ஹியர் வாட் ஐ எம் டூயிங் டுடே. ஸோ எனக்கு வரதில் ஐ கீப் த டீம் இஸ் வெரி ஸ்மால். நான் எங்களுக்கு தேவை இருக்கிற ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஐ கேன் ஈவன் ஹையர் 10 people. பட் ஐ டோன்ட் டூ தட் பிகாஸ் தட் வில் ஸ்பாயில் த கம்யூனிகேஷன் டு த கஸ்டமர்ஸ் அண்ட் நிறைய விஷயத்தில் அதை நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ கீப் மை டீம் வெரி மினிமல். ஸோ ஃப்ரெஷராக இருந்தாலுமே வி ட்ரெயின் தம். ஐ ரிக்வெஸ்ட் டீம் டு டூ டெல் வாட் யூ நோ. Even if you don't know also, you can openly tell customer that you don't know. Even 11th standard student can talk about Superbike today. ஸோ அதனால அவங்க அதை எக்யூப் தெரிஞ்ச விஷயத்த சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. ஸோ ராங் கமிட்மெண்ட்ஸோ இல்லை வேற ஒரு ராங் இன்ஃபர்மேஷனோ சொல்லக்கூடாதுன்றது நான் சொல்லுவேன். அண்ட் அவங்களும் அதுக்கான ட்ரைனிங் டைம் எடுத்துப்பாங்க பிகாஸ் வி யூஸ்வலி கிவ் த எக்ஸ்பீரியன்ஸ் வெஹிக்கிள் சேல்ஸ். நாங்கள் எங்ககிட்ட ஒரு சேல்ஸ் புஷ்ஷே இருக்காது. ஈவன் என் டீம் கிட்ட இன்னைக்கு என்ன டார்கெட், இன்னைக்கு நீங்கள் என்ன பைக் கொடுக்கணும், அந்த கஸ்டமரை ஃபாலோ பண்ணு, சேல்ஸ் ப்ராசஸ் பண்ணுன்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம். வி கீப் இட் வெரி மினிமல் அண்ட் இன் அ நீஷ் வே. So these all the bikes cannot give a sales push also. The trend has been changed completely. Okay. If you make a call, sir, this is a follow-up call that you've been looking for this vehicle. Can we go for a booking? All these things people got really bored of. So if they really wanted it, they will. கண்டிப்பா அவங்களே வந்து பேசுவாங்க. அது சூப்பர். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் செலிபிரிட்டிஸ்க்கு நிறையா செல் பண்ணுறீங்க. ஸோ ஹவு கம் செலிபிரிட்டிஸ் வந்து எப்படி வந்து இந்த இடம் ரொம்ப பைக் சோஷியல் வந்து ஒரு ட்ரஸ்ட் ஒத்தியாக இருக்குது? இது வரைக்கும் யாருக்கெல்லாம் வந்து செல் பண்ணியிருக்கீங்க? சார் நான் ஒர்க் பண்ணதுலேருந்து வி ஹாவ் டெலிவர்ட் டு சூர்யானா, வி சோல்ட் இஸ் வெஹிக்கிள் ஆல்சோ. அண்ட் தனுஷ் சார், ஜெயம் ரவி சார், அண்ட் ஆக்ட்ரஸ்ல இனியா, அண்ட் many people keep visiting. Many people also been doing it. எல்லாருக்குமே அந்த ஒரு பைக் சூப்பர் பைக்னா அப்படி ஒரு கிரேஸ் இருக்கு இல்ல சார்? அந்த வாங்குறது வந்து அப்படிங்கிறது வந்து ஒரு தனி ஒரு ஃபீல், எமோஷன். அது வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஒரு ஹியூமங்கஸான ஒரு பேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அண்ட் நீங்கள் வந்து லைக் அஜித் சார் டீமோட நீங்கள் போய் அங்கே ரேஸ்லாம் பார்த்துருந்தீங்க. வி க்ளோஸ்லி ஒர்க் வித் தம் சார். பட் நாங்கள் அந்த ரேஸ் பார்க்க போயிருந்தோம். பட் ஆனால் எனக்கு அங்கே நாங்கள் ரோல் ப்ளே பண்ணது வந்து I contributed very minimal to that Dubai race. How was that experience? நம்ம நேர்களுக்கு ஐ மீன் நிறைய பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க அஜித் சார் ரேசிங்காக. ரேசிங்னாலே அவர் மூலிமா நிறைய பேர் வந்து ரேசிங்குள்ளே வராங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்தியாவில் அதை பார்க்கறதுக்கான அந்த என்கரேஜ்மெண்ட் இருக்கு. ஸோ பீங் அ பார்ட் ஆஃப் த டீம் நிறைய கொஞ்சம் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக பீங் பார்ட் ஆஃப் த டீம்னு என்னால் சொல்ல முடியாது. அவங்களோட டீம் வந்து இட்ஸ் அ வைட் ரேஞ்ச் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டீம். ஆஸ் அ சிவா சார் இஸ் ஒன் ஆஃப் த டீம் மெயின் ரோல் அண்ட் யஷ்வந்த் இஸ் தேர், பிரசாந்த் இஸ் தேர். தே பீன் ஒர்க்கிங் டே அண்ட் நைட்.
நான் அங்கே ரேஸ்க்கு போயிருந்ததில் அந்த கான்ட்ரிபியூஷன் தே வாண்டட் மீ டு வாலண்டியர், ஸோ ஐ கான்ட்ரிபியூட்டட் வெரி மினிமல். அந்த அந்த 24 hours race. எஸ் 24 hours அந்த ரேஸ்ல லைக் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அந்த வெரி நியூ டு மீ சார், வெரி நியூ டு மீ. அவங்க அந்த ரேஸ் ப்ராசஸ் பண்ணுறது அண்ட் கிளாஷ் நடந்தது, கிராஷ் 2-3 கிராஷ் நடந்தது, அதெல்லாம் எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணாங்க. ஸோ ஐ வாஸ் க்ளோஸ்லி வாட்சிங் எவ்ரி ப்ராசஸ். இட் வாஸ் சர்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ அண்ட் லைஃப் டைம் எனக்கு அந்த ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. ஈவன் ரீசெண்டாக கூட ஐ மெசேஜ்ட் சிவா சார் அபவுட் தட் எக்ஸ்பீரியன்ஸ், வாட் ஐ லேர்ன்ட் அண்ட் ஹவு தேங்க்ஃபுல் ஐ am to them. So it's a very different experience whole put together. Even for them also, it was a very first race that happened in Dubai. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஈவன் அங்கே வந்து நிறைய பேர் பார்க்கக்கூடிய ஃபேன்ஸ்க்கு முதற்கொண்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ண க்ரௌடு ஒன்று, பட் அது பார்த்தா மல்டிப்ளை பண்ணி எங்கேயோ ஒரு நம்பர். லாஸ்ட் இயர் வந்து வேலண்டினோ ரோசி கேம் தியர். ஸோ அப்போ ஒரு க்ரௌட் நம்பர் வச்சிருந்தாங்க. ஸோ அதுல இருந்து கம்மியாக வரும்னு தான் நினைச்சிருந்தாங்க. பட் அப்பேரண்ட்லி அந்த ரெக்கார்டெல்லாம் பிரேக் பண்ணி ஒரு க்ரௌடு வந்து மைலேஜ் இவங்களுக்காக கொடுத்தாங்க. அந்த ஃபேன் லவ் எப்படி இருந்துச்சு சார்? நேரில் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. It was crazy sir, it was crazy and all credits to Ajith sir. So he maintained it in a right way. He did not hire bouncers, he did not hire anybody. He being a sports person, so in that platform he wanted to project himself as a sports person. He doesn't want to செலிபிரிட்டி மாதிரி நம்ம வச்சுக்கணும் கிடையாது. நெவர், நாட் ஈவன் ஒன்ஸ். நான் ஈவன் நாங்கள் அங்கே ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயே நாங்கள் இருந்திருக்கோம், போர்ட் ரூமில் இருந்திருக்கோம். அவர் ஒரு பாயிண்ட்ல கூட நெவர் ஷோகேஸ் ஆஸ் அ பிக் ஸ்டார்டம், அந்த ஒரு ஃபேமு அந்த எதுவுமே இல்லை. வெரி ஸ்போர்ட் பர்சனாக அந்த ஒரு லேர்னிங் த்ரைவோட அவங்க கோ ரைசர்ஸும் சரி, வேற யாரோ டிரைவர்ஸ் சொன்னாலும் சரி, ஹி வாஸ் வெரி ஓப்பன் லிஸ்னிங் டு தட். அதில் நிறையா ஃபேன்ஸ் வந்து ட்ரை டு பிரீச் த திங், அதையும் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக அவர் அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. ஐ மீன் அவர் பார்க்க வர சந்தோஷம், அவங்க பார்க்க வரதுலேயும் இல்லை சார், நிறைய இன்ஜின்ஸ் ஹாட்டாக இருக்கும். ஸோ அந்த டைமில் யாரும் கைப்பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சுற்றி ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ ஹி பீன் வெரி பர்டிகுலர் அபவுட் யாருக்கும் எதுவும் காயமும் ஆகிடக்கூடாது, எதுவும் இன்ஜின் தொட்டக்கூடாது. அவங்களும் வந்து டூ மச் ஆஃப் ப்ரெஷர் பண்ணி ரொம்ப லாங் வெயிட்லாம் இருக்கக்கூடாது. ஸோ ஹீ கீப்ஸ் வாக்கிங் அவுட் சைட் அண்ட் greet them and go. That is how it been happening. Great sir. Last question about him. Like ஒரு பைக்கரா, லைக் அவர் நிறைய பைக் ரைட்ஸ் போயிருக்காங்க, நிறைய எனக்கு தெரிஞ்ச நபர்கள்ல இருந்து அவர் கூட ஒன்றா ரைட் பண்ணி போயிருக்காங்க. லைக் ஹவு வில் ஹீ ட்ரீட் த கோ ரைடர்ஸ்? என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லி கொடுப்பாரு? சார், he owns a company called Venus Motorcycle Tours, so which they will do the international tours and all of that. Many domestic tours also they have done. So my personal information, எங்களுக்கு நிறைய ஹாக் இருக்காங்க, ஹார்லி ஓனர்ஸ் குரூப். So they hosted a ride. ஓகே. சே கம்ப்ளீட்லி அவர் அஜித் சார் வர அரைவிலே தெரியாது. லாஸ்ட் ஒரு 1 டேக்கு மட்டும் தான் தெரியும். தே ஆல் வென்ட் டு ஒன் ஹில் ஸ்டேஷன். அந்த ஒரு ரெசார்ட்ல ஸ்டே பண்ணிருக்காங்க. வித் அலாங் வித் எவ்ரி ஒன் ஹி ஹேட் டின்னர், தே மேட் ஃபுட். ஈவன் ஒன் ஆஃப் த கஸ்டமர் பிளேட் மியூசிக், sang a song. So all that it went like just like a normal person. So when it comes to that zone, he is in a different zone person. அத மறந்துட்டு he will just completely never. Okay. Many times he drove from Chennai to other state. Yes. He has a couple of breaks when he was going to somewhere place and all. ஒரு 2-3 பிரேக் எடுப்பாங்க. அதுலயும் ஒரு சின்ன சின்ன பிளேசஸ்லாம் போய் he will have food or a coffee. ஸோ அமேசிங், நல்ல விஷயம். அவர்கிட்ட உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப ஹாப்பி. நிறைய வெரி இம்ப்ரெசிவ் சார். அவர் கூட இருந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். அப்படியே அவரோட பொசிஷனுக்கும் அவர் பண்ணுற பிஹேவியருக்கும் அப்படியே கான்ட்ராஸ்ட் டவுன் டு அர்த்தில் இருப்பாங்க. இப்போ ஐ திங்க் அவர் நியூ S1000RR வாங்கியிருக்காருல்ல? ஹி ஹாஸ் பாட் அ பேன் அமெரிக்கா S1000RR. ஹி பாட் இட் இன் துபாய். ஓ ஓகே. அவருக்கு ஹார்லிலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இப்போதான் நீங்க சொன்னது தான் தெரியுது. He explores every motorcycles. He had Triumph, he has a Harley, BMW, all sports vehicle he loves. Super. Ducati. ஓகே. இப்போ நிறைய பேருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு 600cc இப்போ ராயல் என்ஃபீல்டு RE 650 வச்சிருக்காங்கன்னா அடுத்து வந்து ஒரு சூப்பர் பைக் வாங்கலாம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க. ஆப்வியஸ்லி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் போகலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அவங்க யோசிக்கிற ஒரு பயம் என்னன்னா, மேபி இதை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுமா, எந்த பிராண்டு போகிறது. பேஷன் ஒரு பிராண்டு மேலே இருக்கும் அண்ட் ப்ராக்டிகாலிட்டி இன்னொரு பிராண்டு மேலே இருக்கும். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க ட்ரைம் போகணுன்னு அப்படின்னு ஆசை இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து டுக்காட்டி போகணும். எனக்கு ஐ மீன் 848 வந்து ஈவோ எல்லாம் ஒருத்தவங்களோட ரொம்ப ஃபேவரட்டான பைக்காக இருக்கும். அது ராவான அந்த ஃபீல்டில் வந்து ஓட்ட முடியாது. அதை பார்த்தோன்னே எனக்கு அந்த பழைய ஃபீல் வந்துருச்சு. ஒரு டைமில் அது ஐ திங்க் சென்னையில் 5 lakhsக்கு அந்த மாதிரிலாம் கிடச்சிது. பட் அந்த பைக்கை வாங்கினா அதை மெயின்டைன் பண்ண முடியுமா, 848 அந்த ராவான ரகடா வந்து நம்ம ஊரில் டிராஃபிக்கில் ஓட்ட முடியுமான்ற ஃபீல்லாம் இருக்கும்.
ஸோ ப்ராக்டிக்கல் வைஸாக பார்க்கும்போது என்ன மாதிரியான பைக்ஸ் போனால் நல்லாயிருக்கும் ஃபார் பிகினர்ஸ்? Sir, which has service support, any bike, any brand they can go. But price wise, maintenance, Harley, Triumph will be minimal maintenance. அப்படியா? Yes. And Ducati is slightly higher than any brand. Okay. In spite of maintenance. But adukana performance, adukana power delivery, every brand has its own language. Super. Which is most, இப்போ ட்ராக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா which is most powerful, aggressive-ஆன ஒரு பைக் ட்ராக்ல அடிச்சு? Ducati தான். Ducati, BMW, S1000. Kawasaki. Okay. Yeah, it's all crazy. Honda CBR 1000. Okay. It's a beautiful bike. இந்த பைக்கை ஓட்டணும் அப்படின்னா ஒரு கட்ஸ் வேணும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல. இந்த பைக்கை வந்து சும்மா ஓட்ட முடியாது. ஆல்ரெடி மேபி அவங்க சூப்பர் பைக் ஓன் பண்ணியிருந்தாலும் உங்ககிட்டே வாங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பைக் சோஷியல்லே. பட் நீங்கள் சொல்லுவீங்களா சார் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் அப்படின்னா அது எந்த வண்டியாக இருக்கும்? Sir, usually even we have delivered lot to women riders. ஓ அப்படியா? ஓகே. சூப்பர் பைக்ஸ். Yes, there is no label for super bikes. Anybody can dream of, they can buy. So a lot of women riders comes even with the low confidence. Even we suggest them to make a sit on the motorcycle, feel it. When you get the confidence, definitely you will get an opportunity to ride more. ஸோ அவங்க வண்டி எடுக்கிறப்பே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு கான்ஃபிடென்ட் ஃபீலே கம்மியாக இருந்ததுனாக்க தே கேனாட் ரைட் ஆஃபன் தட் பர்டிகுலர் மோட்டர் சைக்கிள். ஸோ இப்போ இருக்கிற ஸ்டேஜில் ஐ திங்க் இட்ஸ் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஈவன் உமனுக்கு எக்ஸ்க்ளூசிவாக உமன் ரைடரே ட்ரைனிங் பண்ணுறாங்க. சென்னையிலே நிறைய அகாடமி இருக்குது. ஆமாம், எஸ், நிறைய பார்த்து. எஸ், மார்னிங் டைமில் அவங்க கொடுக்குறாங்க, விச் இஸ் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல். அதே மாதிரி இப்போ சூப்பர் பைக்ஸ்க்கும் வென் யூ ஆஸ்க் ஃபார் த பர்ஃபார்மன்ஸ் ரேஸ் ட்ராக்ல ஓட்டுறதுக்கு நிறைய ரேசிங் டீம்ஸை உள்ளார ஹையர் பண்ணி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எனக்கு ஒரு RACR போயிருந்தபோது லைக் அங்கே நிறைய உமன் ரைடர்ஸ்லாம் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருந்தேன் பார்த்துருந்தோம். லைக் யா, ஸோ மோஸ்ட் அக்ரெசிவ் பைக் இது டேஞ்சரஸ். இந்த பைக் ஓட்டுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓடனா என்ன சொல்லுங்க? H2. ஓகே. அதுக்கப்புறம் H2 வந்து கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. அதை தாண்டி வந்து ரொம்ப ஸ்கேரியாக இந்த பைக் ஓட்டுறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. திருக்குன்னா கொஞ்சம் பார்த்து தான் முறுக்கணும் அப்படின்னா. ஓகே, ஐ திங்க் அந்த ஒரு ரேஞ்சில் இருக்கிறது எல்லாமே ஸ்போர்ட்ஸ் பைக் எல்லாமே ஐ திங்க் ஹேஸ் டு பி கேர்ஃபுல். S1000 RR, 10R. ஸோ ஆல் தி ஸ்போர்ட்ஸ் ரேஞ்சஸ் டெஃபினெட்லி வில் கிவ் யூ ஹை அட்ரலின் அண்ட் ஹை டார்க் பவர்ஸ். ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஆப்வியஸாக இது வாங்குறவங்கலாம் ஃபஸ்ட்டு போய் அதை வாங்கிட மாட்டாங்க, அப்கிரேட் ஆவாங்க. ஆஸ் யூ டோல்டு, தே மைட் பி ஹேவிங் அ ராயல் என்ஃபீல்ட் ஆர் எனி அதர் பிராண்ட்ஸ், தே வில் செல் இட் and they will look for a little higher power. So எங்களோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 60% is an upgrade business. நாங்கள் கொடுத்துருந்த பைக்கே எங்களுக்கு ஒரு திருப்பி வந்துட்டு எங்களுக்கு அப்கிரேட் பண்ணுற பிஸ்னஸ் தான் ஜாஸ்தி. ஓகே. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். த ஹோல்சம் ஒரு இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டூரிங்லாம் எடுத்தோடனே யாரும் வாங்க மாட்டாங்க. ஓகே. ஸோ தே வில் கீப் ஆடிங் இட். ஒன் பாயிண்ட் தே டிசைடட் டு எக்ஸ்ப்ளோர் வேஸ்ட் நம்பர்ஸ் லைக் ஏதாவது ஒரு ஹிமாலயாஸ் இதெல்லாம் போகாமல் இப்போ இன்டர்நேஷ்னல் டூர்ஸ் நிறைய பேர் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகிறப்ப தே வில் ப்ரிஃபர் டு சூஸ் அ டூரிங் மோட்டர் சைக்கிள் விச் இஸ் மோர் கம்ஃபர்டபுள். ஓகே. உங்களுக்கு தெரிஞ்ச கிரேசி கலெக்ஷன் வச்சிருக்க அவங்க நேம் தேவையில்ல, பட் அந்த மாதிரி கிரேசி கலெக்ஷனை வச்சிருக்கக்கூடிய பர்சன் யார்? என்ன மாதிரியான கலெக்ஷன் வச்சிருக்காங்க? சென்னையில் ஐ நோ வெரி ஃபியூ who's passionately decorating the garage and have car and motorcycles. அது மாதிரி ஒரு 2-3 பேர். ஒரு I know one customer from Anna Nagar, I know one customer from near Velacheri Alandur side, I know one customer. So அவங்க எல்லாருமே நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கராஜ் எடுக்கணும், இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம டிசைன் பண்ணணும். they should have at least 4 to 5 category bikes. ஒரு ஸ்கிராம்பிளர், ஒரு ட்ரையாம்ப், ஒரு ஹார்லி, லைக்வைஸ். பட் ஆனால் அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து இங்கே சென்னையில் கொஞ்சம் கம்மி தான். பட் பாம்பே அந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் வைட். இங்கே ஒரு 2 பேரை நான் சொல்கிறேன் அப்படின்னா அங்கே ஒரு 20-30 பேர் இருப்பாங்க. ஓ எஸ். ஸோ ஐ திங்க் ஃபியூச்சர்னு பார்க்க போனால் லைக் சூப்பர் பைக்கோடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும்? எந்த பிராண்ட் வந்து டாமினேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இட்ஸ் க்ரோயிங் டிராஸ்டிக்கலி. ஐ திங்க் BMW, Triumph, Harley. So all that many brands comes. But when the service support fails, definitely even big people who has a garage and passion of motorcycles also think about buying the same brand from the dealership or on the particular manufacturer. What is the most beneficial thing நீங்கள் சொல்லுவீங்க instead of buying a new bike ஒரு சூப்பர் பைக் வந்து யூஸ்ட்ல வாங்குறதுல என்ன பெனிஃபிஷியல்? Depreciation. கண்டிப்பாக. So as soon as you pick up one vehicle and next day if you are selling it, depreciationன்றது ஒரு நம்பர் இருக்கும். 15 lakhs if you are buying something, அது next day நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா 11 to 12 lakhs தான் போகும். That's the natural in the market. Okay. But whereas in the pre-owned, sometimes it will become an appreciation. If you pick it up a right price, அது உங்களுக்கு ஒரு appreciation கூட கொடுக்கும். So it works in that way.
ஸோ ஒரு சூப்பர் பைக் அப்படின்னாலே வந்து ஒரு கம்யூனிட்டி மாதிரி கிரியேட் ஆகிடும். ஐ மீன் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஒரு 2 டேஸோ இல்லை 1 டேவோ அந்த அந்த ரைட் கல்ச்சர் அப்படின்றது ஒரு ஒரு ரெஃப்ரெஷ்னஸை கொடுக்கும், ஒரு விதமான புது ஃபேமிலியை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை பற்றி சொல்லுங்களேன், அந்த ஃபீல் எப்படி இருக்கும்? So usually the Harley officially has a Harley owners group, not only in India, across the globe. You go to America, you go to Germany, everywhere you go and name it as a hog, everyone will know. Okay, you are part of the Harley owners group, you are owning a Harley Davidson. So on the culture la follow panni, every bikers, even BMW has one group, Ducati has one group, Triumph has one group. So அந்த மாதிரி ஒரு குரூப்பாக இப்போ இங்கே சென்னையில் கூட they started going on Sunday rides. If you go in the morning like 7 o'clock or 6 o'clock நீங்கள் போனீங்கன்னாக்கா you can find lot of groups going to MDK. இப்போ பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு, பட் ஸ்டில் they ride it with full safety gears, right speed, right group, ரைட் சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து போகிறாங்க. அண்ட் இந்த க்ரௌடு சேம் இப்போ இன்டர்நேஷ்னலுக்கும் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் இன்டர்நேஷ்னலாக போய் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு அந்த கல்ச்சர் டெவலப் ஆகிறது இட்ஸ் வெரி குட் திங். நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஹேபிட் அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிக்கலாம். எனக்கு இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, கவாசகி அண்ட் BMW நிறைய ஒரு நீங்கள் இந்த லைனில் ரொம்ப நாள் இருக்கிறதுனால சொல்ல வரேன். சம்டைம் கவாசகி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லைக் BMW வந்து ஓவர் ரேட்டட், S1000 வந்து ஓவர் ரேட்டட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ZX10 RR வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் யூனோ ட்ராக்ல வந்து அதை அடிச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? இட்ஸ் ஆல் அபவுட் பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் சார். ப்ரொஃபஷனலி இஃப் யூ கிவ் ஒன் பிராண்ட், இஃப் யூ கிவ் ஒன் வெஹிக்கிள் டு ஒன் சர்வீஸ் சென்டர் டு அப்கிரேட் த ஸ்டேஜ் 1, stage 2, stage 3 இருக்கு. அந்த மாதிரி if you upgrade the motorcycle, every motorcycle is going to deliver the same performance according to the capacity. அது cubic capacity தகுந்ததை விட சேர்ந்து உங்களுக்கு டியூனிங் பண்ணுறப்போ definitely the delivery will be better. ஸோ அது பர்டிகுலராக இந்த பிராண்டு தான் சொல்ல முடியாது, அது ஒரு ஜென்ரலைஸ்டு டாக்கு தான். ஸோ whichever they wanted to choose, they can choose and start tuning it and start performing in the motorcycle track. ஓகே. நிறைய சூப்பர் பைக்ஸ் யூஸ்டு ஷோரூம்ஸ் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பைக் சோஷியல் ஏன் வந்து லைக் நிறைய இன்ஸ்டாகிராமில் பேசப்படுற ஒரு ஷோரூமாக இருக்குது, அதுக்கு என்ன காரணம் நினைப்பீங்க? Okay, I don't know about others. Yes, many people are coming. Today, selling a super bike became a passion for many people. Passion kaga sell பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. But I don't know how organically they do the documentation and verify all that. I am doing professionally where Bike Social is doing. As a team, we will ensure every motorcycle has a company service record. எல்லா கம்பெனிலையும் சர்வீஸ் பண்ணிருக்காங்க. Because all these bikes, everyone will start doing it. When you see a customer who owns a Rolls Royce, preferably will not give it outside. So he will start spending when he can afford the Rolls Royce. Definitely he can also afford to give a service in the service center itself. But ஒரு சில கேஸில் வந்து அது மீறி போகும். ஸோ அந்த வண்டியில் என்ன டெக்னிக்கலாக ப்ராப்ளம் இருக்குது, பை பர்த் என்ன ப்ராப்ளம்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ நாங்கள் சேல் மட்டும் பண்ணிட்டோம்னாக்கா அந்த வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு அந்த ஒரு ப்ராப்ளம் ட்ராகாக இருக்கும். ஸோ வி வில் நாட் மச் டேக் த நான் கம்பெனி ரெக்கார்டட் வெஹிக்கிள்ஸ். ரிஸ்க் இருக்கு அப்படின்னு. ஆமாம் சார். ஸோ வி ஹேவ் அன் SOP. ஸோ வி ஃபாலோ ஆல் திஸ் வெஹிக்கிள்ஸ். இங்கே இருக்கிற வெஹிக்கிள் தான் பார்த்தீங்கன்னாக்கா இட் வில் பிகம் லைக் அ பிராண்ட் நியூ. பட் அந்த கிரெடிட்ஸ் நாங்கள் எடுத்துக்க முடியாது. அதை யூஸ் பண்ண அந்த ஓனர்ஷிப்க்கு மட்டும் தான் நாங்கள் அந்த கிரெடிட்ஸ் எடுத்துக்க முடியும். ஓகே. ஸோ நாங்கள் அப்படி ப்ரிஃபர் பண்ணுறப்ப மெனி வெஹிக்கிள்ஸ் ஹேஸ் அ பிராண்ட் நியூ கண்டிஷன் அண்ட் மெயின்டைன்டு வெல்னாக்கா அது அந்த ஓனருக்கான கிரெடிட்ஸ் தே ஹேவ் கிவன் இட் டு த ப்ராப்பர் சர்வீஸ் சென்டர் அண்ட் ஹோல்டிங் அ ரெக்கார்ட். ஸோ வி டேக் கம்ப்ளீட்லி தோஸ் வெஹிக்கிள்ஸ் அண்ட் கிவ் தம் வித் டாக்குமெண்டேஷன். நிறைய சூப்பர் பைக் அப்படின்னாலே வந்து இந்த கிரே மார்க்கெட்டை பற்றி ஒரு பயம் இருக்கும். லைக் MH06 அப்படின்னா வந்து ஒரு பயப்படுவாங்க. ஓ இது அங்கேருந்து ரெண்டியா, மேபி இந்த வண்டிக்கு ரோட் லீக்லாம் இருக்குமா, இது கரெக்டாக டேக்ஸ் இருக்குமா அப்படின்னு பயப்படுவாங்க. ஸோ அந்த இது எப்படி இருக்கு? லைக் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கிரே மார்க்கெட் ஆல்மோஸ்ட் அது போயிடுச்சு சார். ஒரு எல்லா ஷோரூமும் ஒவ்வொரு ஊருக்குள்ளார வர ஆரம்பிச்சோன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்குள்ளார வர ஆரம்பிச்சோன்னா, ஐ திங்க் கிரே மார்க்கெட் ஃபேடட் அவுட். ஓகே. நவ் தேர் இஸ் நோ மச் ஆஃப் கிரே மார்க்கெட். பட் ஸ்டில் ஏதோ ஒரு இடத்துல ஏதாவது ஒன்று நடக்கும். OLX ஸ்கேம் நடக்கும். எங்களுக்கே நாங்களே 4-5 ஸ்கேமில் நாங்கள் ஆல்மோஸ்ட் மாட்டிருப்போம். என்ன மாதிரி? There are lot to give one awareness. There is one vehicle in Coimbatore. So basically we do the inspection. As a dealer, we would have handled n number of vehicles, n number of verifications. Okay. அப்படி இருந்தும் நாங்களே ஆல்மோஸ்ட் ஸ்கேம் வரைக்கும் நாங்கள் போயிட்டோம். பை காட் கிரேஸ் ஐ வாஸ் சேவ்ட். ஸோ நாங்கள் அந்த கோயம்புத்தூர் வெஹிக்கிள் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக எங்களுக்கே தான் கால் பண்ணாங்க. CRI நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெஹிக்கிள் சேலுக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் போய் பார்க்க சொன்னோம். அங்கே கோயம்புத்தூரில் அதே மாதிரி வண்டி இருந்தது. ஒருத்தங்க கிட்ட கொண்டு போய் காமிச்சாங்க. ஒரிஜினல்ஸ் காமிக்க சொன்னோம். ஒரிஜினல்ஸும் காமிச்சாங்க. எல்லா வெரிஃபிகேஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஹீ டோல்ட் திஸ் பைக் ஐ ஒன்லி பாட் இட். 2 நாள் தான் ஆகுது எனக்கு திடீர்னு. இல்ல சார், யூஸ்டு தான். பட் அவர் யூஸ்ல இருந்து அவர் வாங்கியிருக்கேன்னு ஹி வாஸ் குக்கிங் அப் அ ஸ்டோரி. ஸோ எல்லாம் சொல்லிட்டு அந்த மார்க்கெட்ல ஒரு 8 லட்ச ரூபாய்க்கு விற்கிறதுனா எங்ககிட்ட 6 லட்ச ரூபான்னு சொன்னாரு.
இப்போ நாங்கள் யூஸ்வலாக அது மாதிரி நம்ப மாட்டோம். பட் ஆனால் அந்த ஒரு டைமில் ஒரு கஸ்டமரோட ஃபண்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த வண்டி வேணும்னு சொல்லியிருந்ததுனால we were supporting them. ஸோ நாங்கள் அதை பேமெண்ட் பண்ண போகிற ஸ்டேஜில் வந்து திஸ் மேன் வேர் கீப் காலிங் ஃபார் த பேமெண்ட்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட் என் ட்ரக் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பேங்கிங் க்ளோசிங் ஹவர்ஸில் நாங்கள் செக் கொடுத்துட்டோம். ப்ராசஸ் பண்ண போகிற டைமில் ஐ ஹேட் அ தாட், இவர் நார்த் இந்தியனாக இருக்காரு, அங்கே இருக்கிற தமிழ் பேசுகிறாரு, அங்கே ட்ரக் நின்றுட்டு வண்டி வச்சிருக்காரு, தமிழ் பேசிட்டு இருந்தாரு. அந்த வெரிஃபிகேஷனில் எப்படி உங்களுக்கு பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், அவர் எங்களுக்கு ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டாங்க பெனிஃபிஷனரி அப்படின்னு. என்ன ப்ரைஸ்க்கு க்ளோஸ் பண்ணியிருக்காருன்னா, நாங்கள் அவர்கிட்ட 6க்கு க்ளோஸ் பண்ணுறோம். அவரு வண்டி யாருன்னே தெரியல, அவரு பையர் கிட்ட பேசியிருக்காரு, அப்பேரண்ட்லி செல்லர் கிட்டயும் பேசிட்டு வந்திருக்காரு. ஓகே. ஸோ நான் 6 lakhsக்கு ஒத்துக்கிட்டேன், அவரு 10 lakhs அவுட் ஒத்துக்கிட்டாரு. ஸோ அது எல்லா ப்ராசஸுமே வந்து சப்போர்ட்டிவா முடிஞ்சிருக்கு. பட் ஆனால் ஸ்கேம் அக்கௌண்ட் போறது அவங்களுக்கு தான் போகுது. அவர் பேமெண்ட் எடுத்துட்டாருனாக்கா ஃபோன் சுவிச் ஆஃப், அப்ஸ்காண்ட் ஆயிருப்பாரு. லாஸ்ட் மினிட்ல பேங்க்குக்கு கால் பண்ணி கண்டினியூஸா கால் பண்ணி ரிலேஷன்ஷிப் மேனேஜர் தான் சப்போர்ட் பண்ணி அந்த செக்கை பிளாக் பண்ணாங்க இமீடியட்டா. அந்த மாதிரி நடந்திருக்கு. அண்ட் ஒரு ஃபேமஸ் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ், நாங்கள் அது ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் வெஹிக்கிள் பிஎம்டபிள்யூவில் டெல்லியிலேருந்து நாங்கள் சென்னைக்கு கொண்டு வரோம். கஸ்டமர் இஸ் இன் ஷிப். ஸோ அந்த நாங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் வெரிஃபை பண்ணி பண்ணுறோம். ஹி ஆல்சோ மேட் த பேமெண்ட் ஆஃப் 32 lakhs. நாங்கள் அந்த வண்டியை ப்ரொக்யூர் பண்ணிவிட்டு, அங்கே ஒரு டீலர் கிட்ட இருந்தது, அதை நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணிவிட்டு ஒரு ஃபேமஸ் பேர் வச்சிருக்கிற ஒரு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அந்த லாரி பேயில் என்னோட ஸ்டாஃப் போயிட்டு லோட் பண்ணிட்டு வராரு. அண்ட் 2 நாளாக நாங்கள் ஃபோன் பண்ணுறோம், வண்டி எங்கே வந்துட்டு இருக்குன்னு கேட்டாக்க ஏதேதோ போய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் வண்டியோட லொக்கேஷன் எங்களுக்கு தர மாட்டேங்கிறாங்க. தே அக்ரி டு டிரான்ஸ்போர்ட் த வெஹிக்கிள் ஃபார் 25,000. மீன் டைமில் எனக்கு பில் அனுப்புகிறாங்க, என்னென்னமோ லிஸ்டெல்லாம் போட்டு எனக்கு கிட்டத்தட்ட 1.8 lakhs அனுப்புகிறாங்க. ஐ வாஸ் லைக், எப்படி நான் 1.8 lakhs கொடுக்க முடியும்? இவ்வளோக்கு தானே ஒத்துக்கிட்டேன், இந்த அமௌண்ட் தானே கொடுத்தா வண்டி கொடுப்போம், இல்லைனா கொடுக்க மாட்டோம்னு. நாங்கள் அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணோம், அப்பேரண்ட்லி அந்த கம்பெனியே கிடையாது. அப்படி அது வந்து ஒரே ஒரு ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆயிருக்கு, லோகோவில் ஒரு சேஞ்ச் ஆயிருக்கு, அவனா கூகுளில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான். அயன் படத்தில் வர மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட. அண்ட் எங்களுக்கு அப்போதான் எனக்கு ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜ், இட் வாஸ் லைக் டூ ஆர் டை தான். எனக்கு கெரியர்ல இருந்தே நான் வெளியே போகிற ஒரு ஸ்டேஜ் ஆகிடுச்சு. ஐ வாஸ் அபவுட் டு செல் மை கார் அண்ட் கிளியர் ஆஃப் தட் பேமெண்ட். அப்படி இருந்தும் எனக்கு ஒரு தாட் வந்துச்சு, அவங்க சென்னைக்கு வந்து எப்படி கொடுப்பான்னு ஒரு அஷூரன்ஸ், அவன் பேமெண்ட் மட்டும் வாங்கிட்டு அதையும் ஓடிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஃபிஷியாக நடந்தோன்னே தென் வி ஸ்டார்டட் கோயிங் லீகல்லி. எனக்கு அப்போது பெரிய சப்போர்ட் இல்லை. சென்னையோட ஒரு ஜென்டில்மேன் தான் இஸ் அ கரண்ட் கலெக்டர் ஆஃப் கோவா, திரு அஸ்வின்னு சொல்லிட்டு. he helped me, he told me to meet the DSP in Delhi. I was like blood pressure தான் லோ ஆகி ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டேன். பட் ஆனால் டிஸ்சார்ஜ் ஆகி மார்னிங் ஃப்ளைட்லேயே பிடிச்சி டெல்லிக்கு போயிட்டோம். நாங்கள் போனதெல்லாம் அந்த ஒருத்தர் ஃபோன் பண்ணி எங்ககிட்ட பேமெண்ட்டுக்கு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது மாதிரி இல்லைனா பைக் இங்கே போயிடும் அங்கே போயிடும்னு சொல்லிட்டு என் ஸ்டாஃப் கிட்ட. பட் அதெல்லாம் நாங்கள் எதுவுமே காமிச்சிக்கல. அங்கே போய் ஐ மெட் த டிசிபி. அங்கேருந்து லோக்கல் துவாரகா போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னாங்க, அவருக்கு கால் பண்ணி ஏதோ ஒரு லாரி ப்ராப்ளம்னு சொல்லி தே ஹேவ் அ லாரி சர்வீஸ். நாங்கள் ஜிஎஸ்டியெல்லாம் வச்சு பார்த்துட்டோம். அந்த கம்பெனி சேம் டே ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, நெக்ஸ்ட் டேவே ஜிஎஸ்டி கேன்சல் ஆயிருக்கு. அப்படி ஒரு இடமே இல்லைன்றதுனால. ஓகே. ஸோ இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்தோன்னா ஏதோ ஒரு நம்பரை வச்சு போலீஸ்கிட்ட கொடுத்து அட்ரஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த வண்டியை ரிகவர் பண்ணி நாங்கள் கொண்டு வந்தோம். ஸோ மெனி திங்ஸ் ஹேப்பன்ஸ். இட்ஸ் அ பிக் கேம், பிக் லாஸ், பிக் ப்ராஃபிட்ஸ். இட்ஸ் அ ஹோல் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஸோ அவ்வளோ ஈஸியாக போயிட்டு வாங்குறதுக்கான அந்த ஒரு ப்ராசஸ் இருக்காது. ஓகே, ஃபைனல் கொஸ்டின், பிஃபோர் பையிங் அ யூஸ்ட் சூப்பர் பைக் என்ன விஷயம் மட்டும் யோசிக்கணும்? எங்கள் கிட்டன்னு கிடையாது, வேர் எவர் யூ கோ ஆர் ஈவன் இஃப் யூ ஹேவ் அ சூப்பர் பைக், ஐ வுட் ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன் to maintain service record in company or any authorized service place. And when you are selling it also, at least transparency will work for a better pricing and better resale market. Even today, enquiry will become a customer tomorrow. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு தான் இருக்கிறப்போ அந்த சர்வீஸ் ரெக்கார்டு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்வேஸ் சி அ ஜென்யூன் சர்வீஸ் ரெக்கார்ட் அண்ட் டேக் அ எக்ஸ்பர்ட் டெக்னீஷியன்ஸ். யாராவது ஒருத்தங்க ஷோரூம்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களையோ எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் பைக்கை கூட ஷோரூம் எடுத்துகிட்டு போகலாம். ஐ திங்க் இன்னைக்கு எவ்ரி சர்வீஸ் சென்டர் இஸ் சப்போர்ட்டிங் த சர்வீஸ் ரெக்கார்ட். கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போனால் வண்டி க்ளீனாக இருக்கா இல்லையான்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கனாக்க எனி டே வில் நாட் பக் யூ வித் ஸ்மால் ப்ராப்ளம்ஸ். ஒரு மாதிரி ஹாப்பி டிரைவிங்காக இருக்கும், ஈஸியாக. அண்ட் லாஸ்ட் கொஸ்டின்னா, இப்போ நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் எப்போவுமே வந்து சூப்பர் பைக் வாங்கும்போது நிறைய ஸ்டேட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ அது என்ஓசி பே பண்ணி நம்ம வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து தமிழ்நாட்டுக்கு மாற்றணுமா, இல்லை அந்த ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே நம்ம வந்து பே பண்ணிவிட்டு ஓட்டலாமா? இட்ஸ் a very complicated process பேசிக்காக.
அவங்க ஜென்யூன் ஓனராக இருந்தாங்கன்னா தான் என்ஓசி ப்ரொவைட் பண்ண முடியும். அவங்க யாராவது ஒருத்தங்க கிட்ட வித்துட்டாங்க, அவங்க நேம் ட்ரான்ஸ்ஃபரே பண்ணாமல் ஓடிட்டு இருக்காங்கனாக்கா என்ஓசி வில் பி இம்பாசிபிள் ப்ராசஸ். ஓகே. ஸோ அந்த வகையில் அந்தந்த ஸ்டேட்டோட வண்டியை எடுக்கிறது இட்ஸ் மோஸ்ட் கன்வீனியன்ட் அண்ட் டிரான்ஸ்பரன்சி வித் த டாக்குமெண்ட்ஸ். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இவ்வளோ உங்கள் டைமுக்கு. ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் பைக் வந்து ஒரு ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் இங்கே வாங்க, பைக் சோஷியல் இங்கே நம்ம நீலாங்கரையில் தான் இருக்குது. ஸோ வந்து பாருங்கள், நிறைய விஷயம் அண்ட் ப்ரோ வந்து நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இட்ஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் அஸ் சார். தேங்க்யூ. நிச்சயமாக இன்னொரு வீடியோவில் வந்து வேறு ஒரு சில பைக்ஸோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.